அருங்கொடை நாளிது. தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலும் ஆரோக்கிய தாயினிடத்தில் அன்பும் நிறைந்தவர்களாய் அன்னையின் பீடம் வருகின்ற உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆரோக்கிய தாயின் நாமத்தில் இன்று நாம் எடுத்து செல்ல இருக்கிற வார்த்தைகள் நீதி, இரக்கம், நம்பிக்கை. இந்த மூன்றையும் நமது வாழ்வாக்குவோம் என்ற எண்ணத்தோடு இன்றைய இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இன்றைய இந்த திருப்பலியில் வேண்டுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and to all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய
கன்னியாகிய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலைத்தருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கொண்டு தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளைப் பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். கௌதம புத்தர் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படுகின்றது. ஆனால் தர்மம் மட்டும் ஒன்றுதான்.
ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான கோணங்களில்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தாம் செய்கின்ற அத்துணை செயலிலும் அவன் விரும்புவது இறுதியில் இருக்க வேண்டிய அந்த தர்மத்தை பற்றிதான், உண்மையை பற்றிதான். எனவே இன்று கடவுளுடைய அழைப்பை ஏற்று இந்த அன்னையின் திருபீடத்தின் முன்னாலும் பல்வேறு இணையதளங்கள் மூலமாகவும் இந்த திருப்பலியை காண்கின்ற அனைவருடைய எண்ணங்களும் பலவாறு இருக்கலாம். ஆனால் இரக்கமும் நீதியும் நம்பிக்கையும் தான் நம் வாழ்வில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இந்த நாளிலே நமக்கு தரப்படுகிறது. இந்த உலகம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற போர், அமெரிக்கா, இஸ்ராயேல், ஈரான், UAE போன்ற நாடுகளும், ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த போரின் முடிவு அமைதியாகத்தான் இருக்க வேண்டும், சமாதானமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அந்த நீதியும் இரக்கமும் நம்பிக்கையும் நிறைந்த சமூகமாக இந்த உலகம் மாற வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இந்த போர் நிர்ணயிக்கப்படுகிறது. அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றோம். திருத்தந்தை அவர்களின் அழைப்பு என்பது பீஸ் பி வித் யூ, எல்லோரிடத்திலும் அன்பும் சமாதானமும் நிலைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை ஆயுதமற்ற சமாதானத்தை இந்த மண்ணிலே நிலவ வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டுவதுதான். ஆயுதமற்ற சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று பார்க்கிற பொழுது இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு நிறைவான உண்மைகளை கொடுக்கின்றது. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், இவர்கள் மோயிசன் வழியாக கடவுள் கொடுத்த சட்டத்திட்டங்களை சரியாகவும் தெளிவாகவும் பின்பற்றக்கூடியவர்கள். ஆனால் அப்படி மோயிசனுடைய சட்டங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி புதினா, சோம்பு, சீரகம் போன்ற இந்த மண்ணிலே விளைகின்ற அத்துணை பொருட்களிலிருந்தும் 1/10 கடவுளுக்கு கொடுத்து நன்றி சொன்னார்கள். ஆனால் இது வெளிப்புறமான ஒரு ஆடம்பரமான செயல்பாடு. ஆனால் உங்களுடைய மனதில் நீங்கள் நிறுத்த வேண்டியது நீதி, இரக்கம், நம்பிக்கை என்றுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய இறைவாக்கின் வழியாக சொல்லுகிறார். நீதி என்பது மனிதனை நிலைநிறுத்தும், இரக்கம் என்பது மனிதனை அணைக்கும், நம்பிக்கை என்பது மனிதனை முன்னே நடத்தும். இந்த மூன்றையும் நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் என்பதனை பார்க்க உங்களை அழைக்கிறேன். நீதி, ஒரு மரத்தினுடைய ஆணி வேர் அச்சாணி வேராக இருப்பது அந்த மரத்தினுடைய ஆணி வேர். ஒரு மரம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணி வேர் அதில் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் அது நிலைத்து நிற்கிறது. அதுபோல நீதி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, எனக்கு சேர வேண்டியது கிடைப்பது மட்டும் நீதி அல்ல, அடுத்தவருக்கு சேர வேண்டியதை நாம் கொடுப்பதும் நீதி. எனக்கு என்று அல்ல, பிறருக்கு என்று வாழ்கின்ற வாழ்க்கை. 2, ஒருவர் என் பெயரை பிறரிடம் சொல்லி கெடுக்காமல் இருப்பது நீதி. அடுத்தவரின் பெயரை நான் கெடுக்காமல் இருப்பதும் நீதி. மற்றவர்களின் பெயரை கெடுக்கிறார்களே என்று அல்ல, அடுத்தவரின் பெயர்களை நாம் கெடுக்காமல் இருப்பதும் கூட
நீதியின் வடிவம்தான். 3, உரிய கூலியை தொழிலாளருக்கு கொடுப்பதும் நீதி. 4, சொத்து பிரச்சனையில் தன் சகோதரனுடைய உரிமைகளை மறுக்காமல் இருப்பதும் நீதி. 5, பலவீனமானவரை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் நீதி. இப்படி நீதி என்ற இந்த வடிவங்களை நம்முடைய வாழ்வாக்குகிற பொழுது அங்கே அமைதியான வாழ்வு பிறக்கும். 2வதாக இரக்கம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 25 முதல் 37 முடிய ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. நல்ல சமாரியன் உவமை. அந்த நல்ல சமாரியன் உவமையில் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறான். வழியிலே திருடர்கள் அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு செல்லுகிறார்கள். அதன் வழியே குரு ஒருவர் வருகிறார். அடிபட்டவனை பார்த்துவிட்டு அமைதியோடு செல்லுகிறான். லேவியன் ஒருவன் வருகிறான். அவனும் அந்த அடிபட்ட மனிதனை பார்த்துவிட்டு செல்லுகிறான். இறுதியாக சமாரியன். சமூகத்தால் விலைக்கு வைக்கப்பட்டவர்கள், சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இனம் இந்த சமாரிய இனம் என்று அந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலை. ஆனால் இந்த சமாரியன்தான் அடிபட்டு கிடக்கிற அந்த மனிதனுக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறான். அவனுடைய காயங்களுக்கு மருந்திடுகிறான். அவனை தூக்கி சென்று மருத்துவமனையிலே சேர்க்கிறான். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த மருத்துவரிடம் சொல்லுகிறான், இவனுக்கு உரிய செலவுகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற ஆழமான இரக்கத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அங்கே நடந்த குருவும் லேவியரும் அந்த இரக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இரக்கத்தை தான், இந்த சமாரியனுடைய அந்த பண்பை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இரக்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கை. அன்னை தெரேசா அவர்கள் கொல்கத்தா நகரின் வீதிகளிலே நடந்து வந்த பொழுது அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் முதியவர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் தொழுநோயாளர்களையும் அனாதை குழந்தைகளையுமாக தேடி தேடி சென்று அரவணைத்த தாய்தான் அன்னை தெரேசா அவர்கள். அப்படி அவர்கள் தேடி அலைந்து கொண்டு வந்த அத்துணை பேருக்கும் நிறைவான மருத்துவத்தையும் நல்ல அன்பையும் வெளிப்படுத்துகின்ற தாயாக அன்னை தெரேசா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை உடலெல்லாம் புண்ணாகி கிடந்த ஒரு மனிதனை தூக்கி எடுத்து வந்து அவனுடைய புண்களுக்கெல்லாம் துடைத்து மருந்து போடுகின்ற அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்டாராம், அம்மா நீங்கள்தான் கடவுளா என்று. இயேசுவில் அருமையானவர்களே, நம்முடைய அன்னை தெரேசா அவர்களுடைய முகம் நம்பிக்கையின் முகம். அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே நாமும் நம்முடைய முகங்களில் இந்த நம்பிக்கையின் முகங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நாளிலே இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நற்செய்தியை மீண்டும் பார்க்கிற பொழுது சட்ட வல்லுநர்கள், அந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் செய்வது என்ன? குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் இயேசு சாடுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்கிறோம் என நினைக்க வேண்டும். ஞாயிறு திருப்பலி தவறாது கலந்து கொள்வது நல்ல காரியம்தான். ஆனால் வீட்டில் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஜெபமாலை சொல்லுகிறோம், நல்ல காரியம்தான். தினமும் ஜெபமாலை ஜெபிப்பது சிறந்தது. ஆனால் பிறரின் பெயரை கெடுக்க தவறுவது இல்லையே, இது என்ன செயல்? மூன்றாவதாக காணிக்கை கொடுக்கிறோம். கடவுளுக்கு 10ல் 1 பங்கை கொடுக்கின்ற இந்த சதுசேய பரிசேய மறைநூல் அறிஞர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை சாடுகிற கண்டிக்கின்ற ஆண்டவர் இயேசு வீட்டில் இருக்கும் முதியவர்களை
நீங்கள் பார்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இப்படி ஞாயிறு திருப்பலியிலும் ஜெபமாலை செபிப்பதிலும் காணிக்கை கொடுப்பதிலுமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், ஒற்றுமை, அமைதி, சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அங்கே உண்மையான நீதியும் இரக்கமும் நம்பிக்கையும் இருக்கும். நாம் வடிகட்டி கொண்டிருப்பது கொசுவை மட்டுமல்ல, ஆனால் அந்த கொசுவை மட்டும் வடிகட்டுகிறோம் என்று சொல்லி ஒட்டகத்தை விழுங்குகின்ற செயல்களை இந்த சமூகத்தில் செய்கின்ற இந்த சமூகம் மாற வேண்டும். இந்த சமூகம் இறைவனின் இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும். அன்னை கன்னிமரியாள் அதற்கு துணை செய்வார் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பலியில் பங்கெடுப்போம். ஆமென். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. உள்ளமும் சிந்தனையும் செயலும் சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று,
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மன கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நீர் பார்க்காமல் நாங்கள் உம்மீதும் நீர் எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் மீதும் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை பார்த்து உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும்.
இதோ இறைவனின் செம்மறி. நாம் இந்த மண்ணில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்களையெல்லாம் மன்னித்து நீதியோடும் இரக்கத்தோடும் நம்பிக்கையோடும் உங்களுடைய வாழ்வை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் இதயம் தேடி வருகின்ற நல்ல தெய்வம். இந்த இயேசுவின் அன்பு திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் எங்குயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் மொழியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா, வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் அமைந்திடச் செய்தருளும். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் நாம் பெற்றிட தலைவணங்கி செபிப்போம். ஆற்றலும் அன்பும் நிறைந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் என்னும் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பால்காரச் சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our Blessed Mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசிர்வதித்து தம் பேரன்பில் உங்களை காப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.